என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, இல்ல இல்ல தோல்வி இல்ல இல்ல. சுவாசத்தோடு சொல்றீங்களா, எனக்கு தோல்வி இல்ல இயேசுவே கூட இருக்கும்போது. இந்தியாவில் அனைவருக்கும் போதுமான வேலைகள் இல்லாததால் வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு சுதந்திர தினம். ஆனா கிட்டத்தட்ட 10% பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேலல்ல? ஆமாண்டா. தொழில்துறைகள் ஆசிர்வதிக்கப்படணும், விவசாயம் ஆசிர்வதிக்கப்படணும், வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் மாறணும், தொழில் வளங்கள் இன்னும் நமக்கு பெருகணும், வாலிபர்கள் வேலையில்லாத மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் உண்டாகணும். அதற்காகவெல்லாம் இன்னைக்கு நம்ம விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். சரிங்களா? எனக்கு தகுதியான வேலை கிடைக்கணும், ஆஃபீஸில் தான் வேலை கிடைக்கணும், நான் ஹெச்ஆராக தான் போவேன், டீம் லீடராக தான் போவேன்னு சொன்னால் 10 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது. என்ன வேலை கிடைக்குதோ செய்யுங்க. தேசத்தில் வேலை வாய்ப்புகள் பெருகணும், வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க கண்ணீரை துடைக்கணும், அவங்க வேதனையை மாற்றணும், துக்கத்தை மாற்றணும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது தேவன் வேலை வாய்ப்புக்கான வழிகளை உண்டாக்கி கொடுப்பார். அன்பான இனிய இல்லறம் நேயர்களுக்கு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் நம் இந்திய தேசத்திற்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். ஆம், 79வது சுதந்திர தினத்தை மிகவும் கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கும் நாள். சுமார் 200 ஆண்டுகள் ஆங்கிலேயரிடம் அடிமைப்பட்டிருந்த நம் தேசத்தை விடுதலை பெற்ற நாடாக மாற்ற எண்ணற்ற மக்கள் தங்கள் இன்னுயிரை கொடுத்தார்கள். அநேகர் சிறைச்சாலை சித்திரவதை அனுபவித்தார்கள். இப்படிப்பட்ட தியாகிகள் ஏன் இவ்வளோ பாடுபட வேண்டும்? வருகின்ற சந்ததி சுதந்திர காற்றை சுவாசிக்க வேண்டும், ஏழை பணக்காரன் ஜாதி மதம் இல்லாத நாடாக உருவாக வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் சூழ்நிலை உருவாக வேண்டும் என்பதற்காக தானே நம் முன்னோர்கள் அனுபவித்த சித்திரவதைக்கு பதிலாக நம் நாடு விடுதலை அடைந்து விட்டது. ஆனால் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக போராடினார்களோ அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டதா என்றால் இல்லை என்பதுதான் பதில். காந்தியடிகள் ஒரு முறை சொன்னார், இன்றைக்கு ஒரு வாலிப பெண் இரவு 12 மணிக்கு கழுத்து நிறைய நகை அணிந்து கொண்டு தன்னந்தனியே சாலையில் நடந்து வர முடிகிறதோ அன்றுதான் நம் நாட்டிற்கு உண்மையான சுதந்திரம் என்று. யோசித்து பாருங்கள், இது சாத்தியமா என்றால் இல்லை என்பதுதான் பதில். 3 வயது பெண் குழந்தையும் 5 வயது பெண் குழந்தையும் கற்பழிக்கப்படுகிற கொடுமை நம்ம சுற்றி நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 79 ஆண்டுகளாகியும் இன்னும் நம் நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு, ஜாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு, கனிம வள திருட்டு, லஞ்சம், ஊழல், வேலையின்மை போன்ற பல தீமையான காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இத்தகைய பொல்லாத காரியங்கள் நம் தேசத்தை விட்டு அகல இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவது தேவனை துதித்து பாடலாமா? இந்த நாளிலும் இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை பாடி துதிக்க ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்க்குறீங்களா? உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஒருவேளை உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம், ஐயோ வெட்கப்பட்டுருவேனே சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். நான் இன்றைக்கு இயேசுப்பா உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி நம்ம சேர்ந்து இந்த வார்த்தையை இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? என் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை, நான் என் கூட இருக்கிறது யார்? இயேசு என்ற விசுவாசத்தோடு சேர்ந்து பாடி கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை பாடி துதிக்கலாமா? நீங்க இருக்கிற இடங்களில் கரங்களை தட்டி இந்த விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் முகம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை, ஏன்னா என் கூட இயேசு இருக்கிறார், எனக்காக மரித்தவர் எனக்காக இருக்கிறார், எனக்காக உயிர்த்த இயேசு என் கூட இருக்கிறார்னு சொல்லி நம்ம சேர்ந்து சந்தோஷத்தோடு பாடுவோமா? ஆமென். முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல, இல்ல இல்ல தோல்வி இல்ல இல்ல. சுவாசத்தோடு சொல்றீங்களா, எனக்கு தோல்வி இல்ல இயேசுவே கூட இருக்கும்போது, இல்ல இல்ல தோல்வி இல்ல இல்ல, இல்ல இல்ல கலக்கம் இல்ல இல்ல, என் முகம்
ஒடுங்கி நான் போவதில்லை. எந்த பக்கம் நெருக்கினாலும் இயேசுவே ஒடுங்கி நான் போவதில்லை. இல்ல இல்ல தோல்வி விசுவாசத்தோடு நீங்க அறிக்கை செய்யுங்க. வீடுகள்ல எனக்கு தோல்வி இல்ல, எனக்கு இந்த இடத்தை வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொல்லி ஆமென். தோல்வி விசுவாசத்தை ஆண்டவர் கவனிக்கிறார். சந்தோஷத்தோடு சொல்றீங்களா? ஆமென். இல்ல இல்ல ஆமென். இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல 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 தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் மீட்பர் எனக்காக ஜீவனை கொடுத்த என் இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். அழகா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் இன்னும் ஜீவித்திருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு இன்னைக்கு உங்க பக்கத்துல தான் இருக்கிறார். இயேசுப்பா பார்த்து என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்வான், சாத்தான் எனக்கு என்ன செய்ய முடியும், என்னை இயேசு கூட இருக்கிறதுனால. இந்த வார்த்தையை உரிமையோடு சொல்லுவோமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா, எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க, உங்க முகத்தை பார்க்கிறேன்னு சொல்லி அவர் முகத்தை நோக்கி பார்த்து சொல்லுவோமா. ஆமென். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். விசுவாசத்தோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீர், எனக்காக யாவையும் செய்கிறீர். உம்முகம் பார்ப்பதினா எனக்குள் இருப்பதினா சொல்லும் உங்க முகம், உம்முகம் பார்ப்பதினா இயேசு முகத்தை பார்த்து உம்முகம் பார்ப்பதினா உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பது. ஒரு இசை சொல்லும் உங்க முகம், உம்முகம் பார்ப்பதினா நீர் எனக்குள் இருப்பதினா இல்ல இல்ல தோல்வி இல்ல. விசுவாசத்தோடு உங்க வார்த்தை அறிக்கை செய்றீங்களா? எனக்கு தோல்வி இல்ல, கலக்கம் இல்லைன்னு சொல்லி. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு இல்ல. என் முகம் வெட்கப்பட்டு போவதே இல்ல, ஒரு நாளும் தலை குனிவு எனக்கு. கடைசியாக இல்ல 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 தோல்வி. விசுவாசத்தோடு இந்த வார்த்தை அறிக்கை செய்யுங்க, எனக்கு தோல்வி இல்ல, என் கூட இயேசு இருக்கிறார்னு சொல்லி. இல்ல இல்ல தோல்வி இல்ல 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 கலக்கம் இல்ல இல்ல. வேணப்பா அப்படி கண்களை மூடி, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நான் வெட்கப்பட்டு விடுவேனோ, என் சூழ்நிலைகள் இப்படியா இருக்கிறதுன்னு சொல்லி நீங்கள் இன்னும் ஏசப்பா மேல் நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகனே நீ வெட்கப்படுவதில்லைன்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு சொந்தமானது. அந்த வார்த்தையை பிடித்து உங்கள் குடும்பத்தின் சூழ்நிலைகள் ஒருவேளை ரொம்ப கீழே உள்ளதா இருக்கலாம். ஐயோ என் குடும்பம் இப்படியா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் கஷ்டத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களா? ஏசப்பாவோட வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்களாம் அவருடைய ஜனம், நம்மளாம் அவருடைய ஜனம், நம்முடைய தகப்பன் தான் ஏசு. சொல்றீங்களா விசுவாசத்தோடு? இயேசுப்பா நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரே. உங்க கலக்கம் வேண்டாம், கவலைகள் வேண்டாம். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையா இருக்குதா? இயேசுப்பா இன்னைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாள், அதை பிடித்து நீங்க ஜெபிங்க. அதை பிடித்து ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை பார்த்து அப்படி நன்றியோடு சொல்லுவோமா? வெட்கப்பட்டு போவதில்லை என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே குடும்பமே இகழ்ந்தாலும், உறவுகள் பழித்தாலும், உலகமே எதிர்த்தாலும், உன்னோடு என்றுமே இருப்பேன் நான், உன்னோடு என்றுமே. உங்களை பார்த்துதான் சொல்லுகிறார், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை.
சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார், என் ஜனம், அதாவது கர்த்தருக்கு காத்திருக்கிற ஜனம் ஒருபோதும் வெட்கம் அடைவதே இல்லை. அந்த வார்த்தையை சொல்லுங்க, நான் கர்த்தருடைய ஜனம், நான் என் இயேசு எனக்கு தகப்பன், நான் அவருடைய சொந்த பிள்ளைன்னு சொல்லி உரிமையா அவரை பற்றி கொள்ளுங்க. என் தகப்பன் என் கூட இருக்கும்போது நான் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லைன்னு சொல்லி அந்த வார்த்தையை பிடித்து ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தை பிடித்து நீங்க ஜெபிங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க சோர்ந்து போய் இருக்க வேண்டாம். வாழ்க்கை முடிவுக்கு வந்துட்டான்னு சொல்லி நீங்க கலங்க வேண்டாம். இனிதான் ஆண்டவர் புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார். சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? உங்க வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் இரட்டிப்பான நன்மையை தருவாரே. அந்த இயேசுவுக்கு நன்றி செலுத்தி அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறீங்களா? என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான், இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் நான். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பத்தின் முன்னாக, உங்க சூழ்நிலைகளுக்கு முன்னாக, உங்க உறவுகளுக்கு முன்னாக நீங்க வெட்கப்பட்டு போவதே இல்லை. இயேசு உங்கள் தலையை உயர்த்துகிறவர். இயேசுவை பார்த்து இன்னொரு விஷயம் கூட, ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. குடும்பமே, குடும்பமே இகழ்ந்தாலும், உறவுகள் பழித்தாலும், உலகமே எதிர்த்தாலும், உன்னோடு என்றுமே இருப்பேன். உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்கு கூட இருப்பேன்னு சொல்லி இருக்கிறாரே. எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. இருப்பேன் நான், வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே. சந்தோஷத்தோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? இனி நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமெனப்பா. என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்க அளிக்கிற நன்மையினால திருப்தி ஆவார்கள் அப்பா. நாங்கள் விசுவாசத்தோடு உடைய சமூகத்தில் நன்றி செலுத்துகிறோம். நீ கைவிடாத தேவன். உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதவர், ஒரு நாளும் மற்றவர்கள் முன்பாக நம்ம தலை குனிய விடாதவர், நம் தலையை உயர்த்துகிறவர். இப்படி தேவனை துதித்து பாடியது எவ்வளோ சந்தோஷம். அடுத்ததாக ஜோதிய கர்நாடகம் பார்ப்போமா? ஜோதியக்கா, என்ன தம்பி இங்கே உட்கார்ந்துருக்க? ஆமா, உன் கூடயே ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருப்பானே, அவன் எங்க? நீ மட்டும் இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்க? இன்னைக்கு ஆபீஸ் லீவுன்னு அதான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஓ, நீ வேலைக்கெல்லாம் போறியா? நீங்க 2 பேரும் சும்மா தானே சுத்திக்கிட்டு இருப்பீங்க. உனக்கு எப்படி வேலை கிடைச்சது? வேலையின்மை என்பது ஒரு நபர் வேலை செய்ய தயாராக இருந்தாலும் வேலை கிடைக்காத நிலை. இந்தியாவில் அனைவருக்கும் போதுமான வேலைகள் இல்லாததால் வேலையின்மை ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. இந்தியாவில் வேலையின்மை என்பது பலரை பாதிக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது. ஒரு நாட்டில் வேலையின்மை பிரச்சனை இருந்தால் அந்த நாடு வேகமாக விரிவடைய முடியாது. அத்தகைய சூழ்நிலையில் பல்வேறு சிரமங்கள் ஏற்படும்.
தனிநபர்களுக்கு வேலைகள் இல்லை என்றால் அவர்கள் நாட்டிற்கு சேதம் விளைவிக்கும் பல்வேறு முறையற்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். வேலையின்மை காரணமாக பல இளைஞர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுகிறார்கள். வேலையின்மை அதிகரித்து வருவதால் நாடு முழுவதும் திருட்டு, கொள்ளை, கொலை மற்றும் கடத்தல் போன்ற குறிப்பிடத்தக்க குற்றங்கள் அதிகரித்துள்ளன. இந்த கொடுமைகளை குறைப்பதற்கான சிறந்த வழி இளைஞர்களை வேலைக்கு அமர்த்துவதாகும். இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் 2021 6% இருந்த நிலையில் 2024 9.2% உயர்ந்துள்ளது. இந்த சுதந்திர திருநாளில் வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய வேண்டும் என்று தீர்மானம் எடுப்போம். என்ன அழகா பேசுறால, பிச்சி உதறிட்டா பார்த்தல. சரி, அந்த பொண்ணு சொன்னது கவனிச்சியா? இன்னைக்கு நம்ம தேசத்துக்கு சுதந்திர தினம். ஆனா கிட்டத்தட்ட 10% பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் மேலல்ல? ஆமாண்டா. நம்மள மாதிரி 10 கோடி பேரு வேலை இல்லாம இருக்காங்களேன்னு வருத்தப்படவா, இல்ல நம்ம கூட 10 கோடி பேர் இருக்காங்கன்னு சந்தோஷப்படவா? எப்பதான் இந்த வேலை இல்லாத திண்டாட்டம் மாற போகுதுன்னு தெரியல. அது எங்க மாற? இப்படி ஸ்கூல் டேல பேசிக்கிட்டு போக வேண்டியதுதான். இன்னொரு ரிப்போர்ட் சொல்லுது, கிட்டத்தட்ட 50% பேர் வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்களாம். உனக்கு தெரியுமா, 10 பேர் தேவைப்படுற பியூன் வேலைக்கு கூட அங்க ஆயிரக்கணக்கான பேர் ட்ரை பண்றாங்க. அப்ப நம்மள மாதிரி எவ்வளவு பேர் கஷ்டப்படுவாங்கல்ல? நம்மள மாதிரி தானே வீட்டுக்குள்ளேயும் வெளியேயும் அவமானத்தோட வாழ்வாங்க. என்னைக்குதான் நம்ம நாட்டுல இந்த நிலைமை மாற போகுதுன்னு தெரியல. வர வர நாட்டு மேல கோபமும் வெறுப்பும் தான் வருது. சுதந்திர இந்தியான்னு பெருமையா வேற பேசுறாங்க. ஆனா நம்மள மாதிரி வேலை இல்லாதவங்க நிலைமைய யாரும் நினைச்சு பார்க்கறதே இல்ல. எங்க பாப்பாங்க? அவங்க கொள்ளையடிச்சு பணம் சேர்க்கறதுக்கே டைம் சரியா இருக்கும். நம்மள எங்க நினைப்பாங்க? நீ சொல்றது உண்மைதான்டா. பணம் கொடுத்தா இப்ப உடனே வேலை கிடைக்கும். படிப்புக்கும் திறமைக்கும் யாரு முக்கியத்துவம் கொடுக்கறா? என்னைக்கு பணம் வாங்காம படிப்புக்கும் திறமைக்கும் நம்ம நாட்டுல வேலை கிடைக்குதோ அன்னைக்குதான் உண்மையான சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைக்கும். அப்பதான் சுதந்திர இந்தியான்னு நாம பெருமையா சொல்ல முடியும். தம்பி, உங்க சர்டிபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தேன். உங்க தகுதிக்கு இங்க வேலை. எதுக்கு சார் இவ்வளவு நேரம் வேஸ்ட் பண்றீங்க? வேலை இல்லைன்னு அப்பவே சொல்லிருக்கலாம்ல. நேத்து வரைக்கும் இங்க ஒரு வேக்கண்ட் காலியா தான் இருந்தது. ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூங்கிற பேர்ல டைம் பாஸ் பண்ண எங்களை மாதிரி இளைஞர்கள் தான் கிடைச்சாங்கல்ல. என்ன போன காரியம் என்னாச்சு? அவங்களுக்கு நேரம் போகலன்னு என்னை வச்சு டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உனக்கு
இன்டர்வியூக்கு சம்பந்தமே இல்லாத கேள்வியை கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில உனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சில நேரத்துல வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா வாழவே பிடிக்கல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நம்மள மாதிரி தான் வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். கடைசியில விரக்தியில சூசைடு அட்டம் பண்ணிட்டான். ஐயோ! கடைசியில காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு அவனை பார்க்க போறேன், வரியா? இல்லடா, எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு, நான் வரல, நீ போயிட்டு வா. என்னடா யோசிக்கிற? இல்ல, கடைசியில நம்மளும் இந்த மாதிரி தான் முடிவெடுக்கணுமான்னு தெரியல. சும்மாறா, நீ வேற தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. இன்னைக்கு இதுல எங்கெங்க வேக்கன் போட்டிருக்கோ அங்க போய் பாப்போம். பார்த்து என்ன செய்ய? அதான் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. என்ன எங்க கிளம்பிட்டீங்க ரெண்டு பேரும்? நாங்க என்னக்கா வேலைக்கா போக போறோம், கிளம்பி போறதுக்கு. ஏன்பா இவ்வளவு விரக்தியா பேசுற? நாங்க நல்லாதான் இருந்தோம், இந்த நாடுதான் எங்களை விரக்தியா மாத்திருச்சு. என்னப்பா நீயும் அவன் கூட சேர்ந்து பேசுற? வேலையில்லா கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும். அக்கா, அவன் உங்களை சொல்லல, எங்க சூழ்நிலைமைய சொன்னோம். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் எதுவும் தப்பா நினைக்கல. ஆக்சுவலா ரமேஷ், உன்னை பார்த்து பேசணும்னு தான் நான் நினைச்சேன். என்ன பார்த்தா? ஆமாப்பா, உங்க அம்மாவை பார்த்தேன். நீ வீட்ல ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு என்கிட்ட சொன்னாங்க. சரியா சாப்பிட மாட்டேங்கிற, தூங்க மாட்டேங்கிற, ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா உன்னை பார்த்து பேசணும், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா கேட்காமலேயே எனக்கு காரணம் புரிஞ்சிடுச்சு. ரமேஷ், உனக்கு மட்டும் இல்ல, சுரேஷ் உனக்கும் சேர்த்துதான். நாங்க சொல்றதுல என்ன தப்புக்கா இருக்கு? எத்தனை வருஷமா நாங்க வேலைக்கு அலைஞ்சுகிட்டு இருக்கோம். நாங்க மட்டுமா? எங்களை மாதிரி கோடிக்கணக்கான படித்த இளைஞர்களுக்கு இந்த தேசத்துல வேலை இல்லாத சூழ்நிலைமா தான் இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு அத குறிச்சு அக்கறையே இல்ல. வேலை இல்லாத காரணத்தினால எவ்வளவு பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க தெரியுமா? இந்த நாட்டுல இருக்கிறதுக்கு பதிலா வேற நாட்டுல பிறந்திருந்தா என்னைக்கோ நல்லா இருந்திருப்போம். வேலையில்லா திண்டாட்டம் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் இருக்கு. இந்த சூழ்நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாங்க எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? வீட்டுக்கு போனா வேலை இல்லையா, வேலை இல்லையா, இல்ல வேலைக்கு போகலையான்னு கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. வேலைக்கு தேடி போனா 1008 கேள்வி கேட்கறாங்களே தவிர வேலை தர மாட்டேங்கிறாங்க. அதையும் மீறி வேலையை தராங்கன்னா பணம் இருக்கான்னு கேக்குறாங்க. இந்த நாட்டுல பணத்துக்கு இருக்கிற மதிப்பு படிப்புக்கும் திறமைக்கும் இல்லக்கா. இதுல சுதந்திர இந்தியான்னு பெருமை வேற. நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சிட்டீங்களா, இல்ல ஏதாவது பேச வேண்டியது இருக்கா? இங்க பாருங்க, நீங்க சொன்ன எல்லாமே நம்ம நாட்டுல இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதே நேரம் இந்திய தேசத்துல பிறந்ததுக்காக நாம பெருமைப்படணும். இந்த நாடு எனக்கு ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க ரெண்டு பேரும் இந்த நாட்டுக்கு என்ன பண்ணீங்க? இங்க பாருங்கப்பா, வேதம் கர்த்தர் உனக்கு கொடுத்த நல்ல தேசத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துன்னு சொல்லுது. ஆண்டவர் நம்மள இந்தியாவுல பிறக்க வச்சிருக்காரு. நம்முடைய தேசத்தை குறிச்சு ஆண்டவருக்கு பெரிய திட்டம் உண்டு. இந்தியாவை இயேசு ரொம்ப நேசிக்கிறாரு. அப்போ இந்த தேசத்துல இருக்கிற உங்களை குறிச்சு அவருக்கு திட்டம் இல்லாம இருக்குமா? உங்களை நேசிக்காம இருப்பாரா? முதல்ல மத்தவங்கள மாதிரி நாடு சரியில்லை, அரசியல்வாதிங்க சரியில்லை, அதிகாரிங்க சரியில்லைன்னு பேசுறத ரெண்டு பேரும் நிப்பாட்டுங்க. தேசத்தை நேசிக்க பழகுங்க. தேசப்பற்று உங்களுக்குள்ள வரட்டும். இந்த உலகத்துல எல்லாருமே படிச்ச படிப்புக்கு ஏற்ற வேலையை தான் பாக்குறாங்களா? இல்ல, கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா தானே இருக்காங்க. நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்கிற வரைக்கும்
கிடைச்ச வேலையை நீங்க பாருங்க, அதையே நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க. இங்க பாருங்கப்பா, நம்ம தேசத்துல மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கு. அதனால வேலையில்லா திண்டாட்டமும் அதிகமாயிட்டே இருக்கு. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எதை செஞ்சாலும் ஜெபத்தோட செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் உங்க காரியத்தை வாய்க்க பண்ணுவாரு. வேலை கிடைக்கும். நீங்க 2 பேரும் உங்க வீட்டுக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க, இந்திய தேசத்துக்கும் ஆசீர்வாதமா இருப்பீங்க. ஓ, அதனாலதான் உனக்கு வேலை கிடைச்சதா? ஆமா, உன் ஃப்ரெண்ட் எங்க? நான் இப்ப அவன் கூட பேசுறது இல்லைண்ணே. என்ன சொல்ற தம்பி? பிரியமானவர்களே, அருமையான நாடகத்தை பார்த்தோம் அல்லவா? சுதந்திரமடைந்து 79 ஆண்டுகள் ஆகியும் எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைப்பதில்லை. கல்வி இருந்தாலும் நேர்மையான முறையில் வேலை கிடைப்பதில்லை. லஞ்சம், சிபாரிசு, சமூக பாகுபாடுகள் மூலமாகவே வேலை வாய்ப்பை பெற முடிகிறது. இந்த நிலை மாற நம் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிப்போமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் சுதந்திர தின வாழ்த்துக்கள். இந்த நாள் நம்முடைய தேசம் சுதந்திர தினமாய் நாம் கொண்டாடி வருகிறோம் இல்லையா? அந்த நாளை நினைவு கூறுகிற இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் நம்முடைய தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் தேசத்தில் சுதந்திர தின விழாவை நம்ம கொண்டாடுகிறோம். ஆனால் நம்முடைய தேசத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்கிறோமா? தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோமா? இல்லை நம்ம கிறிஸ்தவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நம்முடைய தேசம் நல்ல தேசம். இந்த தேசம் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷித்த தேசம். பாருங்க, இந்த தேசத்தின் மீது தேவனுடைய கண்கள் எப்பொழுதும் பதிந்திருக்கிறது. இந்த தேசத்தை கர்த்தர் எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை துதிக்கணும். உலகத்தில் பல தேசங்கள் இருந்தாலும் இந்த தேசம், இந்த இந்திய தேசத்திலிருந்து தான் எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவி செல்லும் என்று ஆண்டவர் பேசி இருக்கிறார். அப்ப நம்முடைய தேசம் கர்த்தருடைய பார்வையில எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது இல்லையா? இந்த தேசத்திலே வாழ்கிற நாம் பாக்கியவான்கள். இந்த நல்ல தேசத்திற்காக நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இது இயற்கை அழகு நிறைந்த ஒரு தேசம். இந்த தேசத்தின் வளர்ச்சி பொருளாதாரமல்ல இப்ப அதிகமாக நல்ல வளர்ச்சி அடைந்து வருகிற தேசமாய் இருக்கிறது. ஆகவே நம்முடைய தேசத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த ஒரு நல்ல தேசத்திலே ஆண்டவருடைய கண்கள் பதிந்திருக்கிற, ஆண்டவருடைய பார்வையில் இருக்கிற இந்த இந்திய தேசத்திலே வாழ்கிறது நாமெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள் இல்லையா? கர்த்தர் நம்முடைய தேசத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக இந்த நல்ல தேசத்திற்காக நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தொழில் வளங்கள் எல்லாம் மிகுந்திருக்கிற தேசம், ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிற தேசம். ஆனாலும் நம்முடைய தேசத்துல இன்றைக்கும் பசியினால பட்டினியினால வாடுகிற எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அதற்காகவெல்லாம் நம்ம விசேஷமாய் செபிக்க போகிறோம். நம் தேசம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் நாம் செபிக்க போகிறோம். இது எழுப்புதலுக்காக தேவன் தெரிந்து கொண்டபடியினாலே இந்த தேசத்தின் மீது பிசாசுக்கு ஒரு கண் இருக்குது. இதற்காக நம்ம செபிக்கணும். இந்த பிசாசின் கிரிகள் அழிக்கப்படணும். கர்த்தருடைய சித்தம் நம்முடைய தேசத்துல பரிபூர்ணமாய் நிறைவேற்றி முடிக்கப்பட நம்ம செபிக்க வேண்டும். அதற்காகவெல்லாம் இன்னைக்கு நம்ம விசேஷமா செபிக்க போறோம். சரிங்களா? ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? முதலாவது நம்ம என்ன காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம் என்றால், நம்முடைய தேசத்திற்காக கர்த்தரை துதித்து நம்ம ஜெபிக்கணும். அதோடு கூட தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இல்லை, மத்தியில எல்லா மாநிலங்களிலும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற நம்முடைய பிரதமருக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா மாநிலங்களின் முதலமைச்சர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆளுகையில் இருக்கிற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டுமல்ல, அரசு துறைகளிலே அதிகாரிகளாய் பணி செய்து கொண்டிருக்கிற எல்லாருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லா மக்களுக்கும் நன்மை நடக்கணும், எல்லா மக்களும் வாழ்ந்திருக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட அவங்க ஆளுகை செய்யும்படியாக இப்படிப்பட்ட காரியங்களுக்காக சகோதரியோடு கூட இணைந்து நம்ம ஜெபிப்போமா? தகப்பனே, உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இசப்பா, நீங்கள் தந்த நல்ல இந்திய தேசத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா.
இசப்பா எங்கள் இந்திய தேசத்தின் பெயர் வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறதே, அந்த அன்பை எல்லாம் எண்ணி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. உம்மை துதிக்கிறோமாப்பா. பொருளாதார வளர்ச்சிக்காக உங்களுக்கு நன்றி இசப்பா. ஆண்டவரே, கலாச்சாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோமாப்பா. பல மொழி பேசுகிற ஜனங்கள் இருந்தாலும் இசப்பா, ஆண்டவரே இசப்பா, இந்தியர் என்கிறதுல நாங்கள் பெருமிதம் கொள்ளும்படியான வாய்ப்பை இசப்பா எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தந்தீங்களே, அந்த அன்பாக்காகலாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இசப்பா. இந்த நேரத்திலும் கூட இசப்பா எங்கள் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. எங்கள் பிரதமருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இசப்பா. இசப்பா ஜனாதிபதிக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இசப்பா. ஆளுநருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இசப்பா. பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இசப்பா. அவங்க எல்லாரையும் நீங்க ஆளுகை செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. உங்க சித்தத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் நீர் மாற்றும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காகவும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. எல்லாரையும் கர்த்தர் இந்த வருஷத்துல நீங்க பயன்படுத்தும்படிக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. எங்க தேசத்தின் நலனுக்காக பிரயாசப்பட அவர்களை நீங்க உருவாக்குங்கப்பா. ஆண்டவரே, உங்க சித்தம் செய்கிறவர்களாய் அவர்களை நீர் மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தகப்பனே, அரசு அதிகாரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் அப்பா. தகப்பனே இசப்பா, உங்களெல்லாம் சுயநலம் இல்லாமல் தங்களுடைய கடமையை நிறைவேற்றணும் இசப்பா. லஞ்ச ஊழல் எதுவும் எங்க தேசத்துல இருக்கக்கூடாது இசப்பா. ஆண்டவரே, நேர்மையா அவங்க ஆட்சி செய்யணும் இசப்பா. நேர்மையா நடந்து கொள்ளணும் இசப்பா. இசப்பா, ஏழை எளியவர்களை பார்த்த கனிவோடு பேசக்கூடிய ஒரு கிருபை அவங்களுக்கு உண்டாகும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாரையும் விசாரிக்கிறவர்களா, எல்லாருக்கும் நன்மை செய்கிறவரா எங்க அரசு அதிகாரிகள் மாறணும் இசப்பா. அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. தகப்பனை, எங்க தேசத்திற்காக ஜெபித்த இந்த ஜெபத்தை நீர் கேட்டு எங்க தேசத்துல பெரிய மாற்றங்களை செய்ய போறீங்கப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தாவே, நாங்கள் வேண்டிக் கொண்ட எங்கள் தேசத்தின் நலனுக்காக நாங்கள் வேண்டிக் கொண்ட எங்கள் விண்ணப்பத்தை நீர் கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இனி வருகிற நாட்களிலே அரசியல் தலைவர்களிடத்திலிருந்து நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நம்முடைய தேசத்துக்காக நாம் செபிக்க வேண்டிய காரியம், தேசத்தை பரிசுத்த குலைச்சலாக்காதிருங்கள், ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம தேசத்தில் பாருங்க, பல விதங்களில் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. அநியாயமாய் சிந்தப்படுகிற இந்த ரத்தங்களினாலே தேசம் தீட்டுப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே நம்முடைய தேசம் தீட்டுப்படாதபடிக்கு இந்த குற்ற செயல்பாடுகள் எல்லாம் மாற வேண்டும் என்று நம்ம செபிக்கணும். அது மட்டுமல்ல, பாருங்க எவ்வளோ கொள்ளைகள், கற்பழிப்புகள், பல வன்முறைகள் நடக்கிறது, கலவரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, அநியாயங்கள், அக்கிரமங்கள் பெருகி போய்விட்டது. இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கக்கூடாது, ரத்தம் சிந்துதல் இருக்கக்கூடாது, விபத்துகள் பெருகிவிட்டது. இப்படி ரத்தம் சிந்த நினைக்கிற அந்த சத்ருவின் கிரிகள் அழிக்கப்படணும், தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். இந்த ரத்தம் சிந்தப்படுறதெல்லாம் மாறணும். பாருங்க, வன்முறைகள், கலவரங்கள் எல்லாம் மாறணும். நீதி, நேர்மை தேசத்திலே உண்டாயிருக்கும்படியா சகோதரியோடு கூட இணைந்து நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இங்கே இந்திய தேசத்திற்காக உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஆண்டவரே, என்னதான் ஆண்டவரே எங்கள் தேசம் ஆண்டவரே சுதந்திரம் அடைந்திருந்தாலும் ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் அப்பா தகப்பனே சமாதானமாய் வாழ முடியவில்லையே, சந்தோஷமாய் வாழ முடியவில்லையே, ஆசீர்வாதமாய் வாழ முடியவில்லையே ஆண்டவரே. சமீப காலமாக ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்திலே ஆண்டவரே ஜாதி வரி நிமித்த ஆண்டவரே எத்தனையோ ஆண்டவரே ஆணவ கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறதே ஆண்டவரே. அப்பாவி ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறாங்களே அப்பா. ஒரு பக்கம் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே பொல்லாத மனிதர்கள் எழும்பி ஆண்டவரே, ஆண்டவரே வாலிபர்களுக்கு விரோதமாய் பொல்லாத மனிதர்கள் எழும்பி ஆண்டவரே சப்பா, அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறது நிமித்த ஆண்டவரே எத்தனையோ வாலிபர்கள் தேசத்திலே மரித்து போறாங்க பாவினாய். அந்த பிள்ளைகளுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படுகிறதே ஆண்டவரே. இது எங்க தேசத்திற்கு ஆசீர்வாதம் அல்ல ஆண்டவரே சப்பா. இந்திய தேசத்திற்கு அது சாபத்தை அல்லவா கொண்டு வரும் ஆண்டவரே. இந்த தேசம் எழுப்புதலுக்குரியதே ஆண்டவரே. தகப்பனே, இங்க இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறையா. அநியாயமாய் இனி இந்த தேசத்தில் ஆண்டவரே ஒரு மரணம் கூட வரக்கூடாதப்பா. அநியாயமாய் பிள்ளைகளுடைய ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தர் அப்படிப்பட்டதான பிள்ளைகளை சந்திக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. ஒருவருக்கொருவர் மன்னித்து சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கேற்ற வழிகளை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசம் எழுப்புதலுக்குரியது ஆண்டவரே. இந்த தேசத்தை எழுப்புதலுக்குள்ளே கர்த்தர் வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த பாரமுள்ள ஜெபத்தை கேட்டிருக்கிறீரப்பா. தேசத்தில் இந்த குற்றங்கள் எல்லாம் மாறட்டும், ரத்தம் சிந்துதல் எல்லாம் மாறட்டும். தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நாம் ஜெபிக்க போகிறோம்.
நம்முடைய தேசத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதிக்கும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். எத்தனையோ ஜனங்கள் தெருக்களிலும் வீதிகளிலும் கிடக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த மக்களுக்கெல்லாம் பாருங்க, வீடு இல்லை, பஸ் ஸ்டாண்டு தான் தஞ்சம், ரயில்வே ஸ்டேஷன் தான் தஞ்சம், தெரு தான் தஞ்சம், இப்படி ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற அந்த மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, தொழில்துறைகள் ஆசீர்வதிக்கப்படணும், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படணும், வேலையில்லா திண்டாட்டங்கள் எல்லாம் மாறணும், தொழில் வளங்கள் இன்னும் நமக்கு பெருகணும், வாலிபர்கள் வேலையில்லாத மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் உண்டாகணும். ஆகவே கருத்தாக நாம் இந்த காரியத்திற்காக சகோதரியோடு கூட இணைந்து நம்ம செபிக்க போகிறோம். நம் தேசத்தை கர்த்தர் எல்லா விதத்திலும் பொருளாதாரத்தில் ஆவிக்குரிய ரீதியில் கர்த்தரை அறிகிற அறிவுண்டாகும்படி, அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பொருளாதார ஆசீர்வாதம் எல்லாம் உண்டாகும்படி சகோதரியோடு கூட இணைந்து நம்ம செபிப்போமா? பரலோகத்தின் தேவனே, அப்பா அந்த அருமையான ஜெப வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்கள் தேசத்தை நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதான ஆண்டவரே அப்பா இசப்பா எல்லா விதமான ஆண்டவரே வறுமைகள் வறட்சிகள் ஆண்டவரே அப்பா கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் மாறட்டும் ராஜா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, கோடிக்கணக்கான ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இசப்பா இன்னும் பொருளாதாரத்தை பின்தங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இசப்பா. வீடுகள் இல்லாமல் ஆண்டவரே, ரோட்டோரங்களிலும் தெருவுகளிலும் ஆண்டவரே அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்முடைய கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா. ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எத்தனையோ பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே கத்தர் தாமே ஆண்டவங்க தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய், பொருளாதாரத்தை நல்ல ஒரு ஆண்டவரே வளர்ச்சியை கத்தர் கட்டளையிடும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே வேலைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா. படித்த படிப்புக்கு வேலை இல்லாத காரணத்தினால் ஆண்டவரை மன அழுத்தத்துக்குள்ளாக மன உளைச்சலுக்குள்ளாக தள்ளப்படுறாங்க ஏசப்பா. இந்த நிலைமைகள்லாம் மாறட்டும் ராஜா. அங்கே தேசத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கத்தர் கட்டளையிடுவீராகையா. வேலை காரியங்கள் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் விவசாய நிலங்கள்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. விவசாய நிலங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ராஜா. எத்தனையோ விவசாயிகள் ஆண்டவரே அப்பா விவசாயம் செய்து ஆண்டவரே அதன் நன்மையை அனுபவிக்க முடியாத நஷ்டங்கள் இழப்புகள்லாம் மாறட்டும் ஆண்டவரே அப்பா. எங்கள் தொழில் நிறுவனங்கள்லாம் கத்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களும் கத்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்து நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த போகிற கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தாவே தேசத்துக்காக நாங்கள் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களையும் கேட்டிருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம். எங்களுடைய இந்திய தேசத்தில் சீக்கிரம் நல்ல மாற்றங்கள் உண்டாகிறதுக்காக ஸ்தோத்திரம். தேசத்தில் சுபிட்சமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. எங்கள் ஜெபங்களை கேட்ட கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் எடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்று நாம் ஜெபித்திருக்கிற ஜெபத்தை கேட்டு தேசத்தில் காணப்படும் வேலையின்மை பிரச்சனையை ஆண்டவர் மாற்றப் போகிறார். பொருளாதாரத்தில் உயர்ந்த நாடாக மாற்றுவார் என்பதை நாம் விசுவாசிப்போம். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாஸ்டஸ் அவர்களின் தேவ செய்தியின் சிறு தொகுப்பை பார்ப்போமா? வேலை செய்யாதவன் சாப்பிடாமலும் இருக்க கடவன் அப்படின்னு பைபிள் எழுதியிருக்குது. வேலை செய்து சம்பாதிக்கலன்னா ஆண்கள் சம்பாதிச்சுட்டு வீட்டுக்கு பணம் கொண்டு வரல, அவனுக்கு சாப்பாடே கிடையாது, கொடுக்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. வேலை செய்யணும். சில தம்பிமாரை கேட்பேன், என்ன படிச்சிருங்க தம்பி? நான் பிஏ முடிச்சுட்டேன் அங்கேள்வாங்க. என்ன வேலை செய்கிறீங்க? இன்னும் வேலை கிடைக்கல, வேலை தேடிக்கிட்டே இருக்கேன். எப்போ படித்து முடிச்சிங்க? 8 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாக வேலை தேடுறீங்களா? ஆமாம் தேடுறேன், கிடைக்கல. என்ன சொல்கிறீங்க வேலை கிடைக்கல? நீங்கள் எவ்வளோ வேலை இருக்குது? ஏதாவது இல்லை, நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல. படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறேன், தேடிக்கிட்டே இருக்கேன்பாங்க. சிலருக்கு உடனே அந்த வேலை கிடைச்சிரும். கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சிட்டுன்ன உடனே மற்றவங்களுக்கு எனக்கு அப்படி கிடைக்கலையே, அவங்கெல்லாம் கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை கிடைச்சி பெரிய ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, நான் எப்படி? அதுக்கு நீங்கள் மற்றவங்களை பார்க்காதங்க. உங்களுக்கு அந்த தேவன் வைத்திருக்கிற ஒரு காரியம் இருக்கிறாரு. முதல்ல ஒருவேளை ஆரம்பத்தில் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவதற்காக சின்ன வேலை ஆண்டவர் தரலாம். அந்த வேலையை நீங்கள் செய்யுங்க, உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவார். எனக்கு தகுதியான வேலை கிடைக்கணும், ஆஃபீஸில் தான் வேலை கிடைக்கணும், நான் ஹெச்ஆராக தான் போவேன், டீம் லீடராக தான் போவேன்னு சொன்னால் 10 வருஷமாக வேலை தேடிக்கிட்டு ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறோமே. அப்படி இருக்கக்கூடாது. என்ன வேலை கிடைக்குதோ செய்யுங்க. 1000 ரூபா தரேன்னா கூட செய்யுங்க. அன்றைக்கி அதில் உண்மையாக இருந்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை அநேகத்திற்கு அதிகாரி ஆக்குவேன், கர்த்தர் அதிகாரி ஆக்குவார். நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். அப்பொழுது ஒரு
அங்கே வெளிநாட்டுக்காரர் ஒருவர் குடும்பமா அவர் விசுவாசியாக அவரை சந்தித்தேன். அவருடைய அனுபவத்தை கேட்டபோது எனக்கு ஆச்சரியம். அவர் பெரிய பெரிய படிப்பை படிச்சுட்டு அந்த நாட்டுக்கு வந்தார். பெரிய படிப்பு, நல்ல யூனிவர்சிட்டி ரேங்கெல்லாம் வச்சு நல்ல வேலை கிடைக்கும், நான் ஒரு மேனேஜர் போஸ்ட் அந்த அளவுக்கு அவர் படிச்சிருக்கிறார். ஒரு டாப் போஸ்ட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு தேடி தேடி பார்த்தார். என்ன சொன்னாங்கன்னா, உங்க படிப்புக்கு எங்க ஆபீஸ்ல வேலை இல்லைன்ட்டாங்க. நீங்க ரொம்ப படிச்சுட்டீங்க, உங்க படிப்புக்கு வேலை கொடுக்க எங்க ஆபீஸ்ல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி போற இடமெல்லாம் அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டார். வேலை கிடைக்கல. இப்ப மனம் தளர்ந்துட்டார். கையில இந்த காசை போய் விட்டாரு. இனி எப்படி வாழ்றது? சொந்த நாட்டுக்கு திரும்பி போக முடியாது. என்ன பண்றதுன்னு அப்போ இயேசு சந்தித்தார். இயேசுக்கு தன் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த உடனே அடுத்து நான் என்ன செய்யறது ஆண்டவரேன்னு கேட்டார். உனக்கு கிடைக்கிற வேலையை செய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் ஆபீஸ்க்கு போனார். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்டார். ஃபேக்டரியில போய் என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டான். நான் படிப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, ஏதாவது ஒரு வேலை கொடுங்க செய்கிறேன் அப்படின்ட்டார். சர்டிஃபிகேட்லாம் வீட்டில் வச்சுட்டார். இப்போ சர்டிஃபிகேட்டை கொண்டு போகலை, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு என்ன வேலை இருக்குதோ எனக்கு கொடுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியா, என்ன வேலை கொடுத்தா நான் செய்வேன், கஷ்டமான வேலை, பொருளெல்லாம் தூக்கி போடணும், கொடுங்க நான் செய்கிறேன்னு சொல்லி அந்த வேலையை செய்தார். அவர் படித்த படிப்பு என்ன, இப்போ வேலை செய்கிறது கூலி வேலை மாதிரி. கஷ்டப்பட்டு பொருட்களை தூக்கி போடணும், அங்கே அடுக்கணும் இங்கே அடுக்கணும், அந்த வேலை செய்கிறார். அந்த வேலையாவது எனக்கு ஆண்டவர் தந்தாரேன்னு சந்தோஷமா துதித்து கொண்டே செய்தார். முறுமுறுக்கலை. நான் படித்த படிப்பு என்ன, எனக்கு எதுக்கு இந்த வேலை நினைக்கல. சந்தோஷமா ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரன் மகிழ்ச்சியோட செய்தார். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவரை ஒரு ஃபேக்டரியில பார்ட்னர் ஆக்கி விட்டார். அவர் பெரிய முதலாளி ஆக்கப்பட்டு விட்டார். கொஞ்ச நாள்ல அவர் உண்மையா இருந்த உடனே அவரே ஓனர் ஆயிட்டார். ஒரு பெரிய பிசினஸ்க்கு ஓனர் ஆயிட்டார். இப்ப அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுக்கிறார். அவர் சொன்னார், நான் என்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர்கிட்ட என்ன வேலை கொடுத்தாலும் செய்யற ஆண்டவரே என்னை தாழ்த்தினேன். இன்னைக்கு என்னை எஜமானனாய் உயர்த்தி நான் அநேகருக்கு வேலை கொடுக்கும்படி என்னை உயர்த்தி இருக்கிறார். வாலிபர்கள் அறிந்து கொள்ளுங்க, எனக்கு அந்த வேலை கிடைக்கணும், இந்த வேலை கிடைக்கணும், இந்த ஆபீஸ்ல கிடைக்கணும், வெயிட் பண்ணாதங்க, அது கிடைக்கும் கட்டாயம். அது வரைக்கும் ஒரு சின்ன வேலை கிடைச்சாலும் செய்யுங்க. ஒரு 1000 ரூபா வீட்டுக்கு கொண்டு வந்து அவங்க பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷம். உங்களை படிக்க வச்சு ஆளாக்கி என்னை பெற்றோர் கையில கொண்டு வந்து ஒரு 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. அதனால ஆண்டவர் அதை பார்த்து உங்களை கனப்படுத்துவார். கையின் பிரயாசத்தினை சாப்பிடுவார். படிச்ச முடிச்ச பிறகு அப்பா அம்மாட்ட போய் கையேந்த கூடாது, எனக்கு உதவி செய்யுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, தாங்கன்னு. படிக்க வைக்கிற வரைக்கும் உதவி செஞ்சாங்க. படிச்ச முடிச்ச பிறகு சுய காலில் நிக்கணும், ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கணும். எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க ஆண்டவரே, கூலி வேலைனாலும் செய்யறேன், என்ன வேலை கொடுத்தாலும் செய்யறேன், என் ஆசீர்வதிங்கன்னு பிடிச்சு கொடணும் ஆண்டவரே. அந்த வேலையை செய்யுங்க. கொடுக்கிற வேலையில உண்மையா இருங்க. கையின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. நான் உழைச்சி கர்த்தரை ஆசீர்வதிக்கிறார், நான் சாப்பிடுகிறேன்னு சொல்லும் போது அதுதான் பெரிய மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்களின் தேவ செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் சகோதரி ஜாய் சிலாஸ்ரஸ் அவர்கள் சுதந்திர தின தேவ செய்தி அளித்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்க இருக்கிறாங்க. செய்தி கேட்போமா? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய இனிய சுதந்திர வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். தேவன் உங்களோட பேசி உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் 79வது சுதந்திர தின நிகழ்ச்சியை நம்ம கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலேயும் பாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் நம்மை இந்தியா தேசத்தில் வைத்திருக்கிறார். நம்முடைய இந்தியா தேசம் பெரிய தேசம், ஆசீர்வாதமான ஒரு தேசம். நாம் நம்முடைய தேசத்தை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்துக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். தேவன் நம்மை இந்த இந்தியா தேசத்தில் வைத்திருக்கிறதுக்காக ஒரு குடிமகனாக ஒரு குடிமகளாக தேவன் வைத்திருக்கிறதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இந்தியா தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு அடையாளமாக தோமாவை இந்தியா தேசத்துக்கு தேவன் அனுப்பி வைத்தார்.
எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தை நாம் குறை சொல்லி கொண்டிருக்கக்கூடாது. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எங்கே வெளிநாட்டுக்கு ஊழியத்துக்கு போனாலும் ஊழியத்துக்கு போயிட்டு வருவோம். மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே நான் சொல்லுவேன், ஆண்டவரே நீ எங்களோட தேசத்துக்குள்ளே கால்மிக்க வச்சிரப்பா, என் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தீர் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன்னு சொன்னால், நான் உலகத்தில் பல நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய தேசத்தை போல் ஆசீர்வாதமான நாடு வேறு எங்கேயும் கிடையாது. நம்முடைய தேசம் ஒரு ஆசீர்வாதமான நாடு. நம்முடைய தேசத்தை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது, நாம் ஜெபிக்கணும். நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி ஜெபிக்கணும். நம்முடைய தேசத்தில் எங்கு பார்த்தாலும் கனிவளங்கள் நிறைந்த தேசமாக நம்முடைய தேசம், எல்லா கனிவளங்களும் நம்முடைய தேசத்தில் இருக்குது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நம்முடைய தேசத்தை குறை சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது. நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். பொருளாதாரத்தில் நம்முடைய தேசம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்முடைய தேசத்து ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் நோக்கி செபிக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஆண்டவரே, நீர் என்னை இந்த தேசத்தில் வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய தேசத்தில் 10 கோடி மக்களுக்கு மேலே வேலை இல்லாமல் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். தேவன் நம்மை தேசத்தில் வைத்திருக்கிறார், ஜெபிக்கும்படியாக நம்ம வைத்திருக்கிறார். நாம் ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். தேசத்தில் வேலை வாய்ப்புகள் பெருகணும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அவங்க கண்ணீரை துடைக்கணும், அவங்க வேதனையை மாற்றணும், துக்கத்தை மாற்றணும் என்று சொல்லி நாம் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது தேவன் வேலை வாய்ப்புக்கான வழிகளை உண்டாக்கி கொடுப்பார். தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களில் பிள்ளைகள் படித்து முடிக்கிறாங்க, பிள்ளைகளோட படிப்புக்கு ஏற்றபடி வேலை கிடைக்கல கஷ்டப்படுறாங்க. ஆனால் கிடைக்கிற வேலையை செய்கிறது கிடையாது. சின்ன வேலை கிடைச்சாலும் போய் செய்கிறது கிடையாது. அவங்க மனம் இல்லை. எனக்கு அருமையானவர்களே, சின்ன வேலை கிடைச்சாலும் சந்தோஷமாக நாம் அந்த வேலையை செய்யும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து நம்மை அநேகத்துக்கு மேலே ஆசீர்வாதமாக வைப்பார். சின்ன வேலைனாலும் நம்ம செய்ய தயங்கக்கூடாது, வேலையை செய்யணும். ஆண்டவர் நம்ம கொடுத்த வேலைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி சின்ன வேலையும் நம்ம சந்தோஷத்தோடு செய்யும்போது தேவன் நமக்கு பெரிய வேலைகளை தந்து ஆசீர்வதிப்பார். எனக்கு அருமையானவர்களே, ஒரு சகோதரி என்னை காணும்படியாக கடந்து வந்தாள். அவள் எம்எஸ்சி பிஎட் படித்த ஒரு பிள்ளை. அப்ளிகேஷன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்திருக்கிறான். இப்போ என்ன காரியம் என்று சொல்லி கேட்டபோது, என்னை ஊழியத்தில் வேலைக்கு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி என்னிடத்துல சொன்னாள். நீ ஊழியத்தில் எம்எஸ்சி பிஎட் படிச்சுட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கிய, நீ ஒரு வேலைக்கு போனால் அதில் கிடைக்கிற காசை வச்சு நீ ஊழியங்களை தாங்கலாம், ஏழை பிள்ளைகளுக்கு நீ உதவி செய்யலாம், வறுமையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாமே. அப்போ அவசியம் எனக்கு ஒரு இடத்துல வேலை கிடச்சிச்சு. அந்த வேலை கஷ்டம்னு எல்லோரும் சொன்னாங்க, அதனால் நான் வேலைக்கு போகாமல் வந்துட்டேன்னு சொல்கிறான். எனக்கு அருமையானவர்களே, வேலை வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம், உண்மைதான். ஆனால் கிடச்சி வேலையை நம்ம சந்தோஷமாக செய்யணும், முறுமுறுக்காமல் சந்தோஷமாக செய்யணும். அது அப்போ தேவன் அதில் பிரியப்பட்டு நல்ல வேலையை தந்து ஆசீர்வதிப்பார். இப்போ கொஞ்சம் சின்ன வேலைனாலும் கஷ்டமான வேலைனாலும் கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். வேலைக்காரன் கூலிக்கு பாத்திரனாக இருக்கிறான். நீங்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது உங்களோட குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும். வேலை நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போகலை நான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கா. அப்போ ஊழியனாலும் ஊழியத்தில் வேலை செய்யணும்ல. நான் சொன்னேன், நீ பேசாமல் அப்ளிகேஷனை கொண்டுட்டு வேலைக்கு போ, சில ஸ்கூல்களுக்குள்ள போ, உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டேன். எனக்கு அருமையானவர்களே, நமக்கு ஆண்டவர் எத்தனையோ பேர் வேலை இல்லைங்காங்க. இப்போ ஆண்டவர் வேலைக்காக வழியை திறக்கும்போது சந்தோஷத்தோடு வேலைக்கு போகணும். கஷ்டப்பட்டாலும் வேலை செய்யணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கும்போது ஆண்டவர் அநேகத்தில் ஆசீர்வாதம் வாய்ப்பார். எத்தனையோ பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டோட சமூகத்தில் செபித்து வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழிகளை உண்டாக்கி கொடுக்கணும். ஆண்டோட சமூகத்தில் நாம் ஜெபம் பண்ணி தேவ சித்தத்தை அறிந்து ஆண்டோட சமுத்திர முழங்கால் படியிட்டு தொழில்கள் தொடங்கி அநேகருக்கு நாம் வேலை கொடுக்கலாமே, அநேக வாலிபர்களுக்கு வேலை கொடுக்கலாமே, அநேக பிள்ளைகளுக்கு நாம் வேலை கொடுக்கலாமே, ஏழை பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாமே.
அவங்க கண்ணீரை துடைக்கலாமே. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய இயேசுடைய காரியம் மூலமாகவும் குட்சமாரியன் கிளப்பு மூலமாகவும் புது வாழ்வு மூலமாகவும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மதுரையில் ரோட்டில் படுத்து கிடக்கிறவங்களுக்கு பெட்ஷீட் கொண்டு கொடுக்குறாங்க, தலையணை கொடுக்குறாங்க. ரோட்டில் படுத்துருக்காங்க, வீடு கிடையாது, மழை பெஞ்சால் படுக்க இடம் கிடையாது, கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் அப்படி இருக்காங்க. அப்போ இவங்களுக்கெல்லாம் நம்ம புதுவாழ்வு சங்கம் மூலமாக உதவி செய்யப்படுகிறது. எனக்கு அருமையானங்களே, நாமும் உதவி செய்யலாமே, நாமும் சுதந்திர தினத்தில் ஒரு தீர்மானம் பண்ணலாமே. நம்முடைய தேசத்தில் இருக்கிற மக்களுக்கு நாம் உதவி செய்யலாமே, அறியாமல் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை பற்றி அறிவிக்கலாமே, அறியாமல் இருக்கிற மக்களுக்கு இயேசுவை பற்றி நாம் அறிவிக்கலாமே, புறப்பட்டு செல்லலாமே. அநேகருக்கு சுவிசேஷத்தை நாம் நம்முடைய இந்திய தேசத்தில் சொல்லலாமே, அநேகருடைய கண்ணீரை துடைக்கலாமே, அநேகருடைய வேதனைகளை நாம் மாற்றலாமே. யோசேப்புடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது, யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து நடந்தான். ஆனால் தேவ சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறியது. அவன் செய்த காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். உண்மை உள்ள மனுஷனாக காணப்பட்டான். தேவன் அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அந்த ஆண்டவர் உங்களோட இருப்பார், ஆனால் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். வேலை இல்லாமல் இருக்கீங்களா? வேலை இல்லாமல் நீங்கள் இருக்கீங்களா? வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டு இருக்கீங்களா? ஜெபிங்க, ஆண்டவர் வேலைக்கான வழியை உண்டாக்கி கொடுப்பார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய பெரிய தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். தினமும் ஆண்டோட சமத்தில், ஆண்டவரே எங்கள் இந்தியா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே என் தேசத்தை ஆசீர்வதியும், பொருளாதாரத்தில் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே என் தேசத்துக்கு சுதந்திரம் வாங்கி தந்த தலைவர்களெல்லாம் நினைக்கிறோம். ஆண்டவரே அவங்க குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். எனக்கு அருமையானவர்களே, நாம் சுதந்திரமாக இந்த தேசத்தில் இருக்கிறோம். ஆனால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும்படியாக கஷ்டப்பட்ட தலைவர்களை நாம் நினைவு கூறணும். ஆண்டோட சமத்தை நன்றி செலுத்தணும், ஜெபிக்கணும். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்காக வழியை திறந்து கூட ஆண்டவரே என் தேசம் ஆஸ்வதிக்கப்படட்டும். தேசத்தில் நன்மையான காரியத்தை வாய்க்க பண்ண ஆண்டவரே, ஏராளமான தொழில்கள் பெருகட்டும். ஆண்டவரே வேலைகள் பெருகட்டும், வேலைக்கான வழிகளை உண்டாக்கி கொடும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் பரலோகத்திலிருந்து தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய தேசத்தில் ஆண்டவர் தொழில் வளங்களை பெருக பண்ணுவார். வேலை வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுப்பார். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைக்கான வழியை உண்டாக்கி கொடுத்து ஆசீர்வதிப்பார். தேவன் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் நன்மை இல்லையா? குடும்பத்தில் நன்மையான காரியம் நடக்கலையா? குடும்பத்தில் தேவையான காரியங்கள் நடக்கலையா? குடும்பத்தில் அற்பங்கள் நடக்கலையா? உங்களோட பிள்ளையோட வாழ்க்கை அற்பம் நடக்கலையா? நீங்கள் ஆண்டவர் நோக்கி செபிங்க. ஆண்டவர் என் குடும்பத்தில் அற்பம் நடக்கட்டும். ஆண்டவர் இந்த சுதந்திர நாளிலாவது எங்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், தொழில்கள் பெருகட்டும், வேலை வாய்ப்புக்கான வழியை உண்டாகி கொடும் என்று செபிக்கும் போது ஆண்டவருடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பாராக, உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களுக்கு வழி வாசலை திறந்து கொடுத்து உங்களை வழி நடத்துவாராக. நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தேவரே, இந்த சுதந்திரத்தின நீங்கள் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை காண செய்திருப்பா, இதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஐயா, என் தேசத்தை நீ ஆசீர்வதித்து என் தேசத்தில் பெரிய காரியங்களை செய்யணும். ஆண்டவரே ஐயா, தேசத்தில் ஆண்டவரே ஏராளமான மக்களை நீ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே ஏராளமான குடும்பங்களை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே குடும்பங்களெல்லாம் நீ ஆசீர்வதி. ஆண்டவரே ஐயா, எங்களுடைய இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்கள் மீது உங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கட்டும். ஆண்டவரே எல்லா குடும்பத்தின் மீது ஆண்டவரே நன்மின் கரை இருக்கட்டும். ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வேலைக்காக ஒரு வழியை திறந்து கொடு. ஆண்டவரே தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு தொழிலுக்காக ஒரு வழியை திறந்து கொடு. ஆண்டவரே படித்து முடித்து படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லையே என்று சொல்லி கலங்கி தவிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலையை கொடுத்து நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே கலக்கத்து மக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட கண்ணீரை பார்த்து வேதனையை பார்த்து ஆண்டவரே வேலைக்காக வழியை திறந்து கொடுத்து நீர் ஆசீர்வதி. ஆண்டவரே அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் நான் அவனை விடுவிப்பேன் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆண்டவரே நீ விடுவித்து வைந்து அடைக்கலத்தை வைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பிள்ளைகளை உமக்கென்று சொல்லி சாட்சியாக நிறுத்தும். ஆண்டவரே ஏராளமான தொழிலுக்கு வழிகளை உண்டாக்கி கொடும்.
வேலைக்கு உண்டான வழியில் உண்டாகி கொடும் ஆண்டவரே. ஏராளமான கம்பெனிகள் வரட்டும், ஃபேக்ட்ரிகள் வரட்டும் ஆண்டவரே. தொழில் வளங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆசீர்வதி சோர்ந்து போய் இருக்கிற பிள்ளைகளெல்லாம் நீ தட்டி எழுப்பி ஆண்டவரே. செபிக்க பையும் நம்முடைய பாதப்படியில் வர உதவி செய்யும் ஆண்டவரே. தேசத்துக்காக ஆண்டவரே இரவும் பகலும் புலம்பி ஜெபிக்கக்கூடிய மக்களை எழுப்பி கொடும் ஆண்டவரே. ஆண்டவர் தேசம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பெரிய காரியத்தை செய்யும், நம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தும். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே. எங்களுடைய ஜெபத்தை நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, நல்ல ஒரு சுதந்திர தின நிகழ்ச்சியை நாம் கேட்டோம். நம்முடைய தேசத்துக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கணும். ஆண்டவரே எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். இரவும் பகலும் ஆண்டோட சமத்தில் ஜெபிக்கணும். வேலைகளுக்கான வாய்ப்பை உண்டாக்கி தாரும். எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேளுங்க. தேவன் தொழில் வளங்களை பெருக பண்ணுவாராக, குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். மீண்டும் மற்றொரு இனிய இளரும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.